கேரளா திருவிழா ஒரு பையன் காணாம போறான். அவன் தொலைஞ்சு கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆகியும் அவனை கண்டுபிடிக்க முடியாத இந்த நிலைமையில கடைசியா போலீஸ் இந்த கேஸை எப்படி முடிச்சாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 100 நாட்கள் தினமும் ஒரு மிஸ்டீரியஸான போலீஸ் கேஸ்ல இது டே 1. 1995 மகாதேவன்ற சின்ன பையன் காணும்னு அவங்க அப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதனால போலீஸ் மகாதேவனை பத்தி அந்த ஊர்ல விசாரிக்கும் போது 2 பேர் மட்டும்தான் மகாதேவனை கடைசியா பார்த்துருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜூஸ் கடையும் இன்னொருத்தர் சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையும் வச்சுருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் விசாரிக்கும் போது கடைசியா மகாதேவன் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அவனோட சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு போனான்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர எந்த ஒரு க்ளூமே கிடைக்காத போலீஸ்க்கு இந்த கேஸ் இப்படியே 19 வருஷத்துக்கு இழுத்துட்டு போகுது. அப்போதான் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆபீசர் கேஜி சைமன் கிட்ட இந்த கேஸ் வருது. அவர் மறுபடியும் கடை வச்சிருக்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுல சைக்கிள் கடை வச்சிருக்கிற மேல சைமனுக்கு சந்தேகம் வருது. ஆனா எந்த ஒரு உண்மையும் அவர் வாயிலிருந்து வராத காரணத்தினால போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து ஒருத்தரை அவர் கூட க்ளோஸ் ஆக சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. அப்படி அந்த கான்ஸ்டபிள் அந்த கடை வச்சிருக்கவர் கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் அந்த சைக்கிள் கடைக்காரர் நல்லா குடிச்சு போதையா இருக்கும் போது அவர் வாயிலிருந்தே ஒரு உண்மை வெளியே வருது. மகாதேவன் சைக்கிள் எடுத்துட்டு இவர்கிட்ட வரும்போது அவன் போட்டிருந்த கோல்டு செயினுக்காக இவர் தான் அவனை கொன்னு பக்கத்தூர்ல இருந்த ஒரு குட்டையில அவன் உடம்போட கல்லை கட்டி போட்டிருக்காரு. இவர் போதையில சொன்ன இந்த வார்த்தைய போலீஸ் வாக்குமூலமா எடுத்துக்கிட்டு இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவர் சொன்ன குட்டையில தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன பையனோட எலும்பு கிடைக்குது. இவ்வளவு நாள் க்ளூவே இல்லாம இருந்த இந்த கேஸை கேஜி சைமன் இப்படிதான் முடிச்சு வைக்கிறாரு.